அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். பக்தி மனம் கமழும் இந்த மார்கழி உற்சவத்தில் திருப்பாவை பாடல் 2. இந்த மௌனத்தில் வாழ்ந்து வரும் அனைவரும் கேளுங்கள். பாவை நோன்பை எவ்வாறு மேற்கொள்வது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்நாட்களில் நாம் அதிகாலையில் எழுந்து நீராடுவோம். கண்களுக்கு மை எழுத மாட்டோம், தலையில் பூச்சூட மாட்டோம். நடைமுறைக்கு ஒவ்வாத செயல்களை ஒரு நாளும் செய்ய மாட்டோம். பால், நெய் போன்றவற்றை உட்கொள்ள மாட்டோம். ஏழைகள், முதியவர்கள் ஆகியவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளையும் சேவைகளையும் செய்வோமாக. திருப்பாற்கடலில் அருகில் கொண்டிருக்கும் பரமனை நினைத்து நாம் மகிழ்வுடன் பாட வேண்டும். அவ்வாறு பாடினால் அவனுடைய அருள் பெற்று மகிழ்வோம் ஆக. அதாவது இறைவனை பக்தியால் மட்டுமே அடைய முடியும். பக்தி என்பது அறநெறியாகும். அந்த அறநெறியின் மூலம் பக்தியை அடைவதற்கு நோன்பு ஒரு சிறந்த வழி என்பது இப்பாடலின் பொருள். நன்றி, வணக்கம்.